இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். For we walk by faith, not by sight. இந்தியானாவில் உள்ள ஒரு கல்லறையிலே 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. இந்த இடத்தின் வழியாக நடந்து போகிறவர்களே, ஒரு நிமிடம் நின்று இதை வாசியுங்கள். நானும் உங்களைப் போலவே ஒரு நாள் இருந்தேன், நீங்களும் ஒரு நாள் என்னைப் போல இருப்பீர்கள். ஆதலால் ஆண்டவரை சந்திக்க விசுவாசத்துடன் என்னை பின்பற்றுங்கள் என்று எழுதியிருந்ததாம். நாம் கண்களால் பார்த்து கொண்டிருப்பதை வைத்து நடப்பது தரிசித்து நடப்பதாகும். அது மிகவும் எளியது. ஆனால் பரலோகத்தை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் அதை நம்புவதுதான் நாம் விசுவாசித்து நடப்பதாகும். காணப்படுகிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நாம் காண்கின்ற இந்த அநித்தியமான உலகத்திலிருந்து நாம் காணாத பரலோகத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் பயணிக்கிறோம். ஆண்டவர் நம் மத்தியில் பிரசன்னமாகி இருப்பதை நம் விசுவாச கண்களால் தான் நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய வசனம் நம் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து நம்மை வழிநடத்த நாம் விசுவாசத்துடன் நடக்க முடியும். விக்கிபீடியாவிலே எரிக் வெயின்மேயரை பற்றி நாம் வாசிக்கலாம். இவர் 1968ஆம் ஆண்டிலே நியூ ஜெர்சியில் பிறந்தார். 4 வயதிலிருந்து பார்வை இழக்க ஆரம்பித்து 14வது வயதிலே முழு பார்வையையும் இழந்தார். அப்பொழுது ஒரு குழுவினர் கண் பார்வை இல்லாதவர்களை மலையேற கூட்டிக் கொண்டு போகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அதிலே பேரை கொடுத்தார். உலகத்திலேயே 7 உயரமான மலைகளில் ஏறியிருக்கிறார். 2001ஆம் ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தில் பார்வை அற்றவர்களில் முதலாக ஏறியவர் இவர்தான். அவருக்கு மலை ஏறுவதில் இருக்கும் ஆபத்து தெரியாது, இயற்கை அழகு தெரியாது. கூட சென்றவர்கள் சொல்வதை கேட்டு ஏறி சிகரத்தை அடைந்தார். அவருடைய கண் பார்வையினால் அவர் நடக்கவில்லை, மற்றவர்கள் வார்த்தைகளை வைத்து விசுவாசத்துடன் நடந்தார். அதுபோல நாமும் பரலோகத்தை, இயேசுவை நம் கண்களால் பார்க்கவில்லை, ஆனால் தினமும் நாம் பரலோகத்தை நோக்கி விசுவாசத்துடன் நடந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் இயேசு நமக்காக வைத்துள்ள பரலோகத்தை பார்ப்போம். அதுவரை ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனத்தை விசுவாசித்து நாம் நடப்போம். பெத்லஹேமிலே இயேசு பிறந்தார் என்று மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் வழிகாட்ட விசுவாசத்துடன் சென்று மேசியாவாகிய இயேசுவை அவர்கள் கண்டு பணிந்து கொண்டார்கள். இன்று நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நடக்கும் போது ஒரு நாள் இயேசுவை முகமுகமாய் பார்ப்போம். வேத வசனத்தை வாசிக்க கேட்க நமக்குள் விசுவாசம் வரும். இந்த உலகத்திலே நாம் வாழும் ஆண்டுகள் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தியிருக்கிற பரலோகத்திற்கு நேராக நாம் விசுவாசத்துடன் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்போம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, காணாத பரலோகத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து சோர்ந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் முன்னேறி செல்வதற்கு எங்களுக்கு பலன் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.